ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எனர்ஜி அண்ட் கன்சிஸ்டன்சி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. எங்க ஹாப்பி ஈவினிங்கே காணோம். டயர்ட் ஆயிடுச்சா? எஸ், அப்போதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். கமான், ஹாப்பி ஈவினிங் சொன்னாதான். வலைக்கம் அஸ்ஸலாம். ஓகே, வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 26. உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கான சிறப்பு நிகழ்வுக்கு நம்ம அருமையான பயிற்சியாளர், அருமையான ட்ரெயினர்னு சொல்லலாம், மிஸ் மஃப்லத் சமீஹா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ராக்டிஸ்னர் மற்றும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ் ஆலோசனராகவும் இருக்கிறாங்க. அவங்கள அன்போடு வரவேற்போம். பட் வந்துட்டாங்களான்னு தெரியல. லெட் மீ செக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் எஸ். ஒன் செகண்ட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ், விசிபிளா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. செகண்ட். ஸ்கிரீன் இப்போ தெரியுதா? ஸ்கிரீன் விசிபிளா? எஸ், தெரியுதுமா? எனக்கு இங்க காட்ட மாட்டேங்குது. இப்ப தெரியும். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு மெயிலே வரலையே. 1 minute, 1 minute. I will share. ஓகே. இப்போ ஸ்கிரீன் ஓகேவா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பண்றேன். ஓகே. இந்த நீங்க நேம் ஆஃப் ஓகேவா? நான் ஷேர் பண்ணணுமா? அப்புறம் நீங்க இல்ல, க்ளோஸ் இந்த பண்ணு. ஸ்கிரீன் உங்களுக்கு ஓகேனா இந்த ஸ்கிரீன் ஓகே தானே? ஓகே, அப்படியே பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. In the name of Allah, the most precious and the most merciful, peace be upon all of you. I am Samiha, student of Dr. Hussain sir. Thank you so much, sir, for providing wonderful opportunity. Now I am going to share some insights about the mindset. நம்ம லைஃப்ல அதிகமா கிராஸ் பண்ணி வந்த ஒரு மோட்டிவேஷனல் பார்ட்ஸ் மைண்ட் செட்க்கு ரெலவெண்டா. கேன் யூ chat box ப்ளீஸ்? எண்ணம் போல் தானே வாழ்க்கை. நாம் என்ன நினைக்கிறோமோ. ஆடிபிளா இருக்கா? ஆமா, இருக்கு. நீங்க வேணா உங்க இதை க்ளோஸ் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே சிஸ்டர், நீங்க ஷேர் பண்ணுங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்மை உருவாக்குது. செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். சோ மனநிலை தான் அனைத்தையும் தீர்மானிக்குது. மனநிலை தானே எல்லாமே. நம்மளோட பெர்செப்ஷன், நாம எதை எப்படி பார்க்கிறோமோ அதே போல்தான் அதோட மதிப்பையும் உருவாக்குறோம். நம்மளுடைய மதிப்பு, நம்மளுடைய பார்வை மனநிலையை உருவாக்குது. மனநிலை யதார்த்தத்தை வடிவமைக்குது. மைண்ட் செட் ஷேப்ஸ் அவர் ரியாலிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சேம் காதி காட்டன் saree, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சேம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், சேம் ஃபேப்ரிக். பட் இவங்களோட ப்ரைஸ் வேல்யூ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்குது. அதுக்கான ரீசன், காதி இந்தியா வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்குறா. ரா மேங்கோங்கிற ஒரு பிராண்ட் வந்து அவங்க வந்து ப்ரீமியம் ப்ரைஸ்ல அதுக்கான ஒரு டிசைனர் லேபிள், லக்ஸுரி ஃபேஷன், எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன், மாடர்ன் ஹெரிட்டேஜ், இப்படி செலிபிரிட்டி வியர் பண்ற மாதிரி கிளாஸியா ஃபேஷனபிளா சேல் பண்றாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ற காந்தியன் வேல்யூஸ், ரூரல் எம்பவர்மெண்ட், எவ்ரிடே டெய்லி வியர் சாரீஸ் காமன் பர்சனுக்கு உள்ளதுன்னு கொடுக்குறாங்க. ஸோ ரா மேங்கோ பிராண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் வேல்யூ கொடுத்து அதை நரேட் பண்றாங்க. அந்த நரேஷன்ஸ் வந்து அதோட வேல்யூவா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம மைண்ட் செட் எப்படி பர்சீவ் பண்ணுது அப்படின்னா, ஒண்ணு சாமானியமானதுன்னு நினைக்கிறோம், இன்னொன்னு கலைநீயம் மிக்கதுன்னு நினைக்கிறோம், தரமானதுன்னு நம்புறோம்.
சேம் saree டிஃப்ரெண்ட் பிரைஸ் வேல்யூ. அது பொருளோட மதிப்பு இல்ல, மனிதனோட உருவாக்கம், யதார்த்தத்தை வந்து வடிவமைக்குது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் த மைண்ட் செட்? கேன் யூ chat box ப்ளீஸ்? மைண்ட் செட் உங்களுடைய சிந்தனை முறை, அணுகுமுறை, நம்பிக்கை, எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதுதான் நீங்க வச்சிருந்த அசம்சன். இது எல்லாமே சேர்ந்த கலவைதான் மைண்ட் செட். நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க, இந்த உலகத்துல உங்களுக்கான இடம் என்ன, உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை எப்படி பார்த்து வச்சிருக்கிறீங்க, இது எல்லாம் சேர்ந்ததுதான் உங்க மைண்ட் செட். ஆடிபிளா இருக்கா? மைண்ட் செட்ல சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். நீங்க அதை வச்சு நீங்களே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும், எது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட்லாம் வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படிங்கிறது. இந்த கோஸ்டல் வில்லேஜ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க நேம் ஜாக் அண்ட் லியாம். இவங்க 2 பேருமே சேம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவோ, சேம் கிளாஸ், சேம் ஸ்கூல், புவர் ஃபேமிலி இவங்களோட பேக்ரவுண்ட். பட் வந்து இவங்களோட ஆட்டிடியூட் வந்து வாஸ்ட்லி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லியாம் வந்து எப்பவுமே ஒரு ஹம்பிள், ஹார்ட் ஒர்க்கிங், தாட்ஃபுல்லான பர்சன். இவங்க வந்து ஃபியூச்சரை பத்தின பிளானை வந்து எப்பவுமே பிலீவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணக்கூடியவோ, எப்பவுமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. ஜாக் வந்து ஆல்ரெடி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அதை இக்னோர் பண்ணக்கூடியவர். இவளுக்கு எந்த எஜுகேஷன்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இருக்காது. எப்பவுமே லியாம பார்த்து எப்ப பார்த்தாலும் இவன் ஸ்டூடியஸா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர். லியாம் வந்து நைட்ல டிம் லைட்ல கூட ஸ்டடி பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இவங்க ஜாக் வந்து நைட்லாம் ஊர் சுத்திட்டு ஒரு டிசிப்ளின்கான ஒரு ஐடியா எதுவுமே இல்லாம கேலி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடியவங்க. பட் வந்து லியாம்க்கு ஒரு நாள் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி இவங்க வந்து சிட்டில வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி சிட்டிக்கு மூவ் ஆன் ஆவான். பட் அவனுக்கு அது போக விருப்பம் இருக்காது, ஒரு ஹார்ட் ஃபீலிங்கோட தான் அங்க போவான். இங்க வில்லேஜ்ல பார்த்தா ஜாக் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிருப்பா, எந்த ஒரு ஸ்கில் இருக்காது, ஆம்பிஷன்ஸ் இருக்காது, ஃபிஷர்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. பட் லியாமோட சக்சஸ் பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இருக்காது, ஒரே பொறாமப்படக்கூடிய ஒரு எண்ணம். லியாம் வந்து அங்க வந்து நல்ல ஒரு பிசினஸ் மேனா அவங்களோட படிக்கவும் செய்வா, பார்ட் டைம்லயும் ஜாப் பண்ணிட்டு அவங்களோட பிசினஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கா. பட் இதை பார்த்து இவனுக்கு ஒரு பொறாமையாவும் இருக்கு. எல்லாமே அவனுக்கு ஒரு லக்னாலதான் வந்து அவனுக்கு எல்லாமே கிடைச்சது. வால்யூம் லோவா இருக்கோ? இப்போ வால்யூம் ஆடிபிளா? ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? லியாம் வந்து திரும்ப வந்து அங்க அவங்களோட விதி வந்து திருப்பம் ஏற்பட்டுரும். லியாம்க்கு வந்து பிசினஸ்ல வந்து சஃபர் ஆகிருவா, ஒரு ஹியூஜ் லாஸ் ஏற்பட்டுரும், மார்க்கெட்ல வந்து கிராஷ் ஆகிருவா. ஸோ திரும்ப சிட்டில உங்களுக்கு எதுவுமே வந்து சர்வை பண்றதுக்கு இருக்காதுன்னு வில்லேஜுக்கு ஒரு புரோக்கன் ஸ்டேஜ்ல, பட் ஆனா டிஃபீட் ஆக இருக்க மாட்டா, புரோக்கன் ஸ்டேஜ்ல வருவா. ஜாக் வந்து இங்க வந்து லியாம வந்து திரும்ப வந்து புவாரா வந்துட்டானேன்னு பார்த்து ஒரு கேலி பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில இருப்பான். லியாம் வந்து ஜாக் வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் அந்த ஷீஷோர்ல வீடு பிடிச்சிருப்பான். ஜாக் அவங்களே நெக்ஸ்ட் டே ஒன்னா ஃபிஷிங் பண்ண போவா. ஃபிஷிங் பண்ண போகும்போது நிறைய ஃபிஷ் வந்து வரும். அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு இவன் 2 பர்சன் ஹையர் பண்ணுவான். பிளஸ் அவங்களோட செலவு செலவு போக பாக்கி உள்ளதை வந்து நல்ல ஒரு பெட்டர் எக்யூப்மெண்ட்ஸ், நெட்ஸ் இதெல்லாம் வாங்கி நெக்ஸ்ட் பர்சன்ஸை ஹையர் பண்ணி ஒரு ஃபிஷிங் ட்ரேடிங், ஃபிஷ் ட்ரேடர் மார்க்கெட்டா வந்து உருவாக்குவான். லியாம் வந்து ஜாக் வந்து சேம் அதே ரொட்டீன்ல அவன் கிடைக்கிற அன்றைக்கு சம்பாதிக்கிறத அன்றைக்கே வந்து செலவு பண்ணக்கூடிய நேச்சர். ஃபுட், ட்ரிங்க், ஷார்ட் டேர்ம் பிளஸர், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சிங்கிள் காயின் கூட சேவ் பண்ணாம அவன் பாட்டுக்கு ஃபிஷிங் பண்றது வர்றது, ஸோ சேம் சைக்கிள்லயே ரொட்டீனை வந்து சுத்திட்டு இருப்பா. இவங்க லியாம் வந்து கிடைக்கிறத வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட பிசினஸை வந்து க்ரோத் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த என்டையர் வில்லேஜ்லயே ஃபிஷ் ட்ரேடர் ரீஜனா சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பா. ஸோ இதுல வந்து உங்களோட இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, என்னென்ன மைண்ட் செட் உங்களால வந்து ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது? கேன் யூ chat பாக்ஸ்? இந்த ஸ்டோரிக்கு ரிலவெண்டா நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து சொல்லணுமா? இந்த சார் டாக்டர் அப்துல் கலாம் சார்.
ஏபிஜே அப்துல் கலாம் சார் இவங்களோட பேக்ரவுண்ட் வந்து சிமிலரா இருந்தாலும் பட் அவங்களோட விஷன், விஸ்டம், டிசிப்ளின், இது எஃபோர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ரியாலிட்டியை வந்து ஷேப் பண்ணுச்சு. ஸோ நம்மளோட மைண்ட் செட் தான் ஒரு மனுஷரை வளரவும் வைக்கும், சரியவும் வைக்கும். இவங்க லியாம் வந்து சேலஞ்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாங்க. அவங்க வந்து சேலஞ்சஸை வந்து ஃபிக்ஸ்டா த்ரெட்டா பார்த்ததுனால அவங்களால அடுத்த கட்டம் நோக்கி போக முடியல. நீங்க மனசு வச்சா உங்களால எது வேணாலும் சாதிக்க முடியும். மனசு வச்சா நடக்கும் பொதுவா சொல்லுவோம். பட் அந்த மனசை எப்படி நிலைப்பாட்டுக்கு கொண்டுட்டு வரனே அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சிஸ்டர், மைண்ட் செட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஸ்லைட் ஷிஃப்ட் பண்ண முடியுமா? உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களோட நண்பன். எப்ப உங்களுக்கு நீங்களே வந்து பேச போறீங்களோ அப்ப உங்களுக்குள்ளே நீங்க ஒரு டாக்டரா செல்ஃப் ஹீலிங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். இன்னர் வாய்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நீங்க உங்ககிட்ட பேசும்போது ஒரு உண்மையான நண்பன் போல ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனோட பேசணும். இதுக்கு வந்து மிரர் டெக்னிக் வந்து பண்ணலாம். மிரர் டெக்னிக்ல வந்து நீங்க செல்ஃப் டாக் பண்ணும்போது உங்களை நீங்க எப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. See, not who you are, பட் who you are capable of becoming. நீங்க யார் என்கிறத விட நீங்க என்னவாக கூட என்ன ஆக திறன் கொண்டு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்து உங்ககிட்ட பேசணும். இதுல வந்து நீங்க ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து நடக்குது. அப்ப வந்து நம்ம ஒரு பேனிக் மூமெண்ட்ல இருப்போம். அப்போ ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக் ஆங்ஸைட்டியும் வந்துடும். ஸோ இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுக்கு நாமளே செல்ஃப் டாக் பண்றதா இருந்தா நம்ம மனசார வந்து சொல்லணும், ஐ காம்லி அக்செப்ட் தி சிச்சுவேஷன், ஐ எம் ஓகே அப்படிங்கறது வந்து நீங்க செல்ஃப் டாக் பண்ணலாம். பட் இதுவே நீங்க செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு நீங்களே பிரசன்ட் டென்ஸ்ல உண்மையா நான் இப்ப பொதுவா ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன் தான் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பயப்படாதீங்க, தைரியம் ஆயிருங்க அப்படிதான் சொல்லுவோம். பயப்பட மாட்டேன்னு சொல்றதை விட நான் தைரியமானவங்கன்னு சொல்லலாம். இப்போ யானையை பத்தி சிந்திக்காதீங்கன்னு சொல்லும் போது யானையோட பிக்சர் தான் உங்க மைண்டுக்கு வரும். பட் பயப்பட மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பயம் தான் உங்க கண்ணு முன்னாடி வருமே தவிர அந்த பதட்டம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு பதிலா நீங்க ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் கரேஜஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா நீங்க கொடுக்கும்போது, ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஸ்ட்ராங்கா ஒரு ரியலிஸ்டிக்கா கொடுக்கும்போது அது நம்ம மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ரீஃப்ரேமிங் டெக்னிக். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்மளுக்கு டே டு டே டெய்லி ரொட்டீன் லைஃப்ல வந்து நம்மளுக்கு எப்பவுமே வேணும். நம்ம ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, நம்ம சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போது எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே மைண்ட்ஃபுல்னஸோட ஃபோக்கஸ்டா பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ப்ரெசென்ட்ல அதை பண்ணும்போது ஒரு தன்னிறைவு ஏற்படும். இதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து பண்ணலாம். ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒன்னு சொல்லி தரேன். வீடியோ விசிபிளா இருக்கா? வீடியோ விசிபிளா சிஸ்டர்? ஓகே. எஸ் எஸ் பிரீத், ஓகே, பிரீத், ரிலாக்ஸ், ரெண்டு கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், அதை மட்டும் கேளுங்க. பிரீத், ரிலாக்ஸ் சொல்லுவேன். பிரீத் சொல்லும் போது உங்களுடைய ஹேண்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வர மாதிரி, பாசிட்டிவ் ஹீலிங் எனர்ஜி வர மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் சொல்லும் போது உங்களுடைய ஹேண்ட்ஸை வந்து மூவிங் பண்ற மாதிரி ஓபன் பண்ணுங்க. அப்போ உங்களை விட்டு நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போற மாதிரி, எது உங்களை இறுக்கமா அழுத்திட்டு இருக்குதோ அது உங்களை விட்டு ஃப்ளை ஆகுற மாதிரி நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. பிரீத், ரிலாக்ஸ் பண்ணலாமா? எஸ். பிரீத், ரிலாக்ஸ், பிரீத், ரிலாக்ஸ், பிரீத், ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து எப்ப நீங்க பொதுவா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்க உடம்பு உங்களை அறியாமே ஒரு இறுக்கமான ஒரு நிலையில இருக்கும். ஈவன் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, சேலஞ்சஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்லைண்டா கூட ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு பாடி வந்து நம்ம வச்சிருப்போம் நம்மள அறியாமையே. நம்ம பல்ல வந்து பற்களை வந்து கடிச்சிட்டு இருப்போம், புருவத்தை சுருக்கிட்டு இருப்போம், ஷோல்டர்ஸ் வந்து டைட் ஆயிருக்கும், பாடியோட போஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு இறுக்கமா ஃபீல் பண்றாப்புல நம்ம ஃபீல் ஆகும். ஸோ டெய்லியுமே ரிலாக்ஸேஷன் நீங்க பண்ணும்போது உங்களை அறியாமையே வந்து ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ்டா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரெசென்ட்ல கான்சியஸா செயல்பட முடியும்.
ஸோ ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் வந்து டெய்லி எல்லாருமே ஒரு உங்களோட பிரீத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. நீங்க நல்ல ஒரு மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நன்றாக வந்து உணர வைக்கும். உங்கள் செயல்திறனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஈவன் நீங்க எவ்வளோ ஹைலி அச்சீவரா இருந்தா கூட ஒரு ஹைலி பெர்ஃபார்மர் ஸ்டேட்டுக்கு உங்களால செயல்படுறதுக்கு உங்களை வந்து அனுமதிக்கும். நெக்ஸ்ட் வந்து பி அண்ட் ஆன்ட் ஈட்டர். ஆன்ட் ஈட்டர் ஒண்ணும் இல்லை, ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட். உங்களை அறியாம சில நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதுதான் உங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்ல வந்து புவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், நான் நல்லா தானே படிச்சேன், ஏன் என்னால வந்து இது பண்ண முடியலன்னு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்க. ஈவன் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட், இது வந்து இது சாப்பிட்டா நல்லதா, இது சாப்பிட்றதுனால ஏதாவது ஆகிருமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட். இதை வந்து நம்ம ரீஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டோமேட்டிக் பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கறது மூலமா எறும்பு வந்து எப்பவுமே சீராக வந்து எதையுமே வந்து சாப்பிடுமா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்டெப் முயற்சி மூலமா ஒரு பெரிய விஷயத்த வந்து அடைய முடியும். ஸோ பி அண்ட் ஆன்ட் ஈட்டரா இருக்கலாம். ப்ராக்டிசிங் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் எப்போ உங்களுக்குள்ள வருதோ நீங்க வந்து உங்க மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணும்போது நீங்க அவங்களால ஆப்பர்ச்சுனிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ண முடியும். இப்போ நாளைக்கு எக்ஸாம்டா இன்னைக்கு 1 day பிஃபோர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அந்த 1 day பிஃபோர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நான் படிச்சேனே என்னால ஏன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு யோசிக்கிறத விட அதை வந்து பிஃபோரா ஏர்லியராகவே நிறைய டைம் கொடுத்து படிச்சிருந்தா நம்மளால இன்னும் வின் பண்ண முடியும். ஸோ நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போகும். நெக்ஸ்ட் விஜுவலைசேஷன். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். எந்த ஒரு தேவைகள் நீங்க வந்து பிரார்த்தனைகள் மூலமா நீங்க வந்து கேட்கறதா இந்த கூட சின்சியரா நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி நீங்க வந்து கேட்கும் போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கனெக்டடா ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி வந்து ஏற்படும். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றா அவங்கள கூப்பிட்டு ஏன் படிக்கல, இது பண்ணல அப்படின்னு அவங்கள கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறத விட அவங்களோட பாசிட்டிவ் சினாரியோவை நினைச்சு ஒரு நல்ல ஒரு டிசைர்ட் அவுட்கம் ஸ்டேட்டை வந்து அவளை விஷுவலைஸ் பண்ண வைக்கலாம். ஈவன் ஒரு சீர்கேட்ல இருக்கக்கூடிய ஒரு சைல்ட கூட நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ண சொல்லலாம். நீ சிறந்தவனாக இருந்தா எப்படி இருப்பான்னு நினைச்சு பாரு. இந்த வெறுமனே நீங்க வந்து குழந்தைகள்கிட்ட வந்து நினைத்து பார் அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ட்ரீமை வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன்லயே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இதுல வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜேர்னலிங் வந்து இது உங்களோட மைண்ட வந்து டீகட்லர் பண்றது. உங்களை அறியாம ஒரு நெகட்டிவ் டாக்ஸிசிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம், ஏதாவது நெகட்டிவ் விஷயங்கள் வந்திருக்கலாம். ஸோ அப்ப வந்து நீங்க வந்து உங்க மனசுல தோன்றதை வந்து எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும். ப்ராம்ப்ட் ஜேர்னலிங் கொடுக்கறது எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் உங்களை பத்தியே இருக்கு. என்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் வந்து என்ன நம்புறேன், மகிழ்ச்சிங்கிறது எனக்கு இது மகிழ்ச்சிங்கிறது என்னை பொறுத்தவரை எது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்கும் போது அந்த ஆன்சர் நீங்களே வந்து எழுதும் போது உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து கெட் ரீட் ஆஃப் ஓவர் திங்கிங். உங்களை அறியாம வந்து ஓவர் திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. ப்ரெசண்ட பத்தி பாஸ்ட பத்தி ஃபியூச்சரை பத்தி மைண்ட் ரேஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஈவன் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு ஓவரா வந்து நம்ம மனசு வந்து சுழற்சி ஆகிட்டே இருக்கும். அப்ப வந்து என்னதெல்லாம் உங்க மனசுல தோணுதோ நீங்க எழுதும் போது உங்களோட லாஜிக்கல் அண்ட் எமோஷனல் பிரைன் ரெண்டுமே அந்த டைம் ஒரே டைம்ல அந்த மைண்ட் ரேஸ்ல வந்து வேலை செய்யும். அப்ப லாஜிக்கல் திங்கிங் மட்டும் வந்து நீங்க அதை மட்டும் எழுதுவிய உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் வந்து செய்யலாம் அப்படிங்கும் போது அந்த மைண்ட் ரேஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்டெபிளைஸ்டா ஃபீல் பண்ணுவிய. நெக்ஸ்ட் வந்து டம்ப் ஜேர்னலிங். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. சில விஷயங்கள்ல நம்ம ஆர்கியூ பண்ணுவோம், சில விஷயங்கள் அதை சொல்ல முடியாம மனசுலயே வச்சிருப்போம். மைண்ட் வந்து அந்த நேரம் வந்து ஒரு ஜம்பிள் டப்பா இருக்கும் தாட். அதை என்ன நீங்க எமோஷன் ஃபீல் பண்றீங்களோ அந்த எமோஷன் ஃபுல்லா நீங்க வந்து பென் டவுன் பண்ணும்போது உங்களோட மனசு அப்படி ஒரு லைட்டா ஃபீல் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் ஜேர்னலிங் வந்து ஒரு கெரியர் சூஸ் பண்றிய, ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க போறிய, அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுன்னு அப்படிங்கும்போது அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை வந்து நம்ம எழுதணும். மைண்ட்ல வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் வந்து தோணிக்கிட்டே இருக்கு. இது பெட்டரா அது பெட்டரா, வெளியில உள்ளவங்க வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, பேரண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் சொல்றதையும் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அந்த மாதிரி நீங்க எழுதும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு
இந்த டிசிஷன் ஜேர்னலிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாசிட்டிவ் ஜேர்னலிங்ல வந்து 2 விதமா எழுதலாம். நம்மளோட பாசிட்டிவ் ஈவென்ட், பாசிட்டிவ் சினாரியோஸ், லைஃப்ல நடந்த சக்சஸ், கிராட்டிடியூட், இதை வந்து 2யுமே எழுதலாம். நம்மளுக்கு எப்பயாவது ஒரு அவார்டு வாங்கியிருப்போம், யாராவது நம்மள ஒரு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன சக்சஸோட நம்ம வந்து பெருசா நினைச்சோட அதை வந்து டே பை டே நம்மளுக்கான ஒரு மோட்டிவேஷனலா சக்சஸ்ஃபுல் ஜேர்னல் எழுதலாம். கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். நீங்க டெய்லி இன்னைக்கு என்ன நான் கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணேன் அப்படிங்கறத நீங்க எழுதும் போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதே இது வந்து ஒரு சின்ன டெய்லி ஹேபிட்டா கிட்ஸுக்குமே வந்து பழக்கலாம். அவங்களுக்கு ஒரு வெக்காபுலரி என்ரிச்மெண்ட் கிடைக்கும். டெய்லி ஒரு 3 பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வேர்ட்ஸ், அதுல நீ என்ன ஃபீல் பண்ணா, இன்னைக்கு என்ன நீ வந்து பாசிட்டிவ் தேங்க்ஃபுல்னஸா வந்து உணர்ந்தா, அதை வந்து நீ கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணதை வந்து எழுது. அப்படிங்கும் போது எப்ப நம்ம வந்து மோட்டிவேஷன் லேக்கா ஃபீல் பண்றோமோ, ஒரு நம்மள நாமளே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கும்போது அப்போ வந்து நீங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணலாம். ஹீல் ஓல்டு பெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட டம் ஜேர்னலிங் மாதிரி தான். பட் வந்து டம் ஜேர்னலிங் நம்ம எழுதிட்டு அதை விட்டுருவோம், திரும்ப எதையுமே நம்ம இதை படிக்க தேவையில்லை. இதை வந்து தனியா ஒரு பேப்பர்ல உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி, இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர், பிரேக்கப், ஏதோ ஒண்ணு நம்ம கடந்து வந்திருப்போம், ஒரு ட்ராமேட்டிக் சிச்சுவேஷன், எமோஷனல் ட்ராமாஸ் இது. பட் ஆனா அதோட இன்டென்சிட்டி உள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல ஒரு ஹீல் ஆகிருக்க மாட்டோம். அது ரிலவெண்டா ஏதோ ஒரு சம்பவம் வரும்போது நம்மளுக்கு அது பழைய நினைவுகள் வந்து கனெக்ட் ஆகும். அந்த டைம் நீங்க வந்து என்ன உங்க மனசுல தோணுதோ எல்லாத்தையுமே நீங்க எழுதுங்க. அது இப்படிதான் எழுதணும். என்னென்ன தோணுதோ அது அத்தனையும் நம்ம எழுதும் போது, ஒரு அபியூஸா இருக்கலாம், ட்ராமாவா இருக்கலாம், லவ் பிரேக்கப், என்ன இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து நடந்து அது வெளியில சொல்ல முடியாம நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்களோ அதை எழுதிட்டு நீங்களே அதை டேர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு உங்களை அறியாம ஒரு சாதிச்சு வந்த ஒரு அந்த இதுல இருந்து கடந்து வந்த ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் ஜேர்னலிங் வந்து எப்ப நீங்க வந்து மோட்டிவேஷன் லேக்கா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணதா நினைச்சு வந்து நீங்க வந்து எழுதணும். நான் இந்த ட்ரீம் இருக்கும், அதோட சாதிச்சு முடிச்சுட்டேன், நான் அந்த ஸ்டேட்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணி, எப்பவுமே விஷுவலைசேஷன்ல வந்து நம்ம ஒரு வெர்பல் ப்ராம்ப்ட் கொடுத்து அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதை விஷுவலைஸ் பண்றத நம்ம இதுல வந்து எழுதுறோம் ஸ்கிரிப்ட் ஜேர்னல்ல. அதை எழுதும் போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம இமேஜ் பண்ணி எழுதும்போது இன்னும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு. நம்மள அறியாமே நம்மளுக்கு ஒரு புது பாயிண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல் புக்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கோல் இருக்கும், பட் ஒரு கிளாரிட்டி இருக்காது, டிசிஷன் மேக்கிங்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கோலை எழுதி பார்க்கும்போது ஒரு கிளியர் மேப் கிடைக்கும். எழுதும் போது நம்மளோட தாட்ஸ் எல்லாமே நேரோ டவுன் ஆகும், நம்ம எதை நோக்கி போறோம் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். கோல்ஸை எப்படி எழுதுன அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளெட்ஸ் உள்ள புக்ஸ் வந்து த அல்டிமேட் கோச்சிங் புக், டாக்டர் ஹுசைன் பாஷா சார் கியூரேட்டட் பண்ணது. இந்த புக்ஸ்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி கோல் எழுதுன அப்படின்னு தெரியாதவங்க இந்த புக்ஸோட நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். ஒரு சின்ன குயிக் ரீகேப். உங்களுக்குள்ள ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷன் வருது, அதை எப்படி பர்சீவ் பண்றிய, அதை என்ன பெர்செப்ஷன்ல பாக்குறிய, இதை பொறுத்து உங்களோட மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகுது. உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், அதை வந்து நீங்க ப்ரெசென்ட் மூமெண்ட்ல எம்ப்ரேஸ்டா ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, என்ன உங்களோட இன்னர் வாய்ஸை வந்து லிசன் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணுங்க. இது தாட்டை ரைட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது அதை உடனே ஆக்ஷன் எடுங்க. அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ண வேணாம். அது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களை நீங்க வந்து ஒரு கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், வின் த பேட்டில் வித் இன் யூ. மைண்ட் செட் இஸ் த கீ டு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ். தேங்க்யூ. Thank you so much, sir, for your wonderful guidance. I am truly grateful for your support and encouragement. You have made a big impact on my learning journey. Thank you so much to all. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ரொம்ப படன்னு சொன்ன மாதிரி இருந்தாலும் ரொம்ப அருமையாக நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜேர்னலிங்கில் இவ்வளோ டைப் இருக்குன்றதும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பசங்களுக்கான நிறைய டிப்ஸுமே கொடுத்துருந்தீங்க. உங்களோட ஃபீட்பேக். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஃபீட்பேக்ஸ்க்கு. எஸ் ரஜியா சிஸ்டர். Thank you all. All credits goes to NIPR and family. Assalamu alaikum.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹ் எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியல. ஓகே. சூப்பரா இருந்துச்சு. ரியலாவே நிறைய விஷயம் சொன்ன மாதிரி இருந்தது. ஆம், எல்லாமே நல்லாவே புரிஞ்சுச்சு. நார்மலா பேசுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல. அதான் நான் சொன்னேன்ல, எப்பயுமே நீ வந்து அதிகமா அளவுக்கு அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுவல்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லாமே செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு இதையுமே நான் வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ கிளாஸ் எடுக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன். எல்லாமே செம்ம பாயிண்ட்ஸ் வச்சிருக்க. செம்மையா இருந்துச்சு. இதுக்கு மேல எப்படி சொல்லணும்னு தெரியல. உண்மையிலேயே தேங்க்யூ சூப்பர். அப்பா. ஆல் தி பெஸ்ட். சாதிச்சு சாதிச்சுட்டேன். தேங்க்யூ. எஸ், வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓ சிஸ்டர், நீங்க எல்லா விஷயமும் நல்ல தெளிவா நீங்க சொன்னீங்க. அந்த பட்டர்ஃப்ளை அது பிரீத் பண்ணி இது பண்றது, அந்த அந்த விஷயம் அந்தந்த சிச்சுவேஷன்ல என்னென்ன மாதிரி நடந்து கொள்ள வேணும், அந்த விஷயங்கள் பத்தி நல்லா நீங்க சுறுசுறுப்பா நீங்க சொன்னீங்க. அதுவெல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டா இந்த கொஞ்சம் இதா இருந்தாலும் நீங்க பேசிக்கொள்ள எல்லாம் அதுல இருந்து நல்ல கான்ஃபிடென்ட் வருது. நல்லா இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். வலைக்கும் ஃபீ ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ரம்ஜானி சிஸ்டர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினர் நம்ம எமோஷனை ப்ராசஸ் பண்ண வராங்க, சிஸ்டர் ஜுல்ஃபியா ஃபஸ்மீன். இதே எந்தூசியாசம், இதே எனர்ஜியோட மீண்டும் நாளை சந்திப்போம். Until then, take care, good night, bye bye. தேங்க்யூ. Thank you so much.